மேல் பக்கம் சேர்ந்து ஒரு 3D ஸ்பேஸை சவுண்ட்லேயே வந்து நம்ம கிரியேட் பண்ணி தரும். அதாவது டூ டூ டைமென்ஷனில் கொடுக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு செந்தில் சார்ஸ் டால்பி அட்மாஸ். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேட்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம வீட்டில் இருக்கிற டிவி, சவுண்ட் பார்ஸு, மொபைல், லேப்டாப்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இந்த டால்பி அட்மாஸுங்கிறது வந்துருச்சு. இந்த டால்பி அட்மாஸ்னால் என்ன, இது எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டால்பி அட்மாஸுக்கு முன்னாடி இருந்த ஆடியோ டெக்னாலஜி எப்படி இருந்தது அப்படின்னா சேனல் பேஸ்டாக இருக்கும். ஆனால் அட்மாஸ் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இதை வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட் பேஸ்டு வந்து சேனல்ஸ் கணக்கு வராது. சேனல்ஸ் வந்து நியூமரிக்காக அது மாறலாம். இப்போ சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டலில் லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, லெஃப்ட் சரவுண்டு, ரைட் சரவுண்டு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் ஒரு சப்வூஃபர் ஒன்று வரும். அது சப்வூஃபரை தான் 0.1ன்னு சொல்லுவோம், 5.1 அப்படிங்கிறது. ஆனால் டால்பி அட்மாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 5.1.2ன்னு போட்டிருப்பாங்க. அந்த 5 சேனலுங்கிறது லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்டில் 2 சேனல். அது இல்லாமல் 0.1ங்கிறது ஒரு சப்வூஃபர். அதுக்கப்புறம் 0.2 வச்சு 2ன்னு போட்டிருக்கிறது மேலே ஹைட்டில் இருக்கிற 2 ஸ்பீக்கர்ஸ். இதனால் இது எப்படி க்ரியேட் பண்ணும் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் இது வரைக்கும் இருந்த மற்ற டிடிஎஸ் எல்லாமே வந்து எப்படி பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா 2 ஆக்சஸில், அதாவது டூ டைமென்ஷனில் கொடுக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் ஒன்று, ஒய் ஆக்சிஸில் ஒன்று, 2 டைமென்ஷனில் உங்களுக்கு தரும். முன்னையும் பின்னையும் சைடில் 2 ஆக்சிஸில். இது 3 டைமென்ஷனில் நமக்கு வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். முன்னையும் பின்னையும் சைடில் 2 பக்கமும், அது இல்லாமல் மேல் பக்கம் சேர்ந்து ஒரு 3D ஸ்பேஸை சவுண்ட்லேயே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி தரும். அதனால் ரொம்ப டெப்த்தான ரியலிஸ்டிக்கான ஒரு சவுண்டை வந்து உங்களால் வந்து டால்பி அட்மாஸ், பியூரான ஒரு டால்பி அட்மாஸில் உங்களால் கேட்க முடியும். இதனால தான் இவங்க சேனல்ஸாக இதை க்ரியேட் பண்ணாமல் ஆப்ஜெக்ட் பேஸ்டாக வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் பேஸ்டாக என்ன அப்படின்னா, ஒரு குருவி ஒன்று உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய விண்டோவில் அந்த பக்கம். அப்போ அந்த குருவி உங்களுக்கு பின்னாடி பக்கம் சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த குருவி கத்துறது. அதுக்கப்புறம் அது உங்கள் வீட்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சைடில் அப்படியே பறந்து போகும். திடீர்னு உங்களுக்கு மேலே பறக்கும். அதுக்கப்புறம் வந்து பின்னாடியும் இப்படி பறந்து போகலாம். வீட்டை அப்படி சுற்றிட்டு மறுபடியும் விண்டோ வழியாக அது பறந்து போயிடுது அப்படின்னா அட்மாஸில் இதை என்ன பண்ணுவாங்கன்னா மேப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி வந்து உங்களை சுற்றியும் வந்து ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து மேலே ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னா இந்த குருவி எங்கெல்லாம், இதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. அது எங்கெங்கெல்லாம் போகுதோ அதை அப்படியே மேப் பண்ணி ரெக்கார்டிங்கில் வந்து அந்த ஆடியோ வந்து அங்கே எல்லா ஸ்பீக்கர்ஸுக்கும் எந்தெந்த ஸ்பீக்கர்ஸுக்கு அந்த ஆப்ஜெக்ட் போகணுமோ எந்தெந்த அதை மாதிரி போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் அதை மேப் பண்ணுவாங்க. மேப் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக உங்களால் வந்து அந்த சவுண்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதுக்காக ரொம்ப காம்ப்ளெக்ஸான அல்காரிதம்ஸு, மெட்டாடேட்டான்னு ஒரு டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து இந்த சேனல் ஆப்ஜெக்ட்ஸோட வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதனால் இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரியலிஸ்டிக்கான சவுண்டை வந்து அது க்ரியேட் பண்ணி தரும். எஸ்பெஷலி இன் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் ஸ்பீக்கர்ஸ், நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சுருப்பாங்க. இதை வந்து மேப் பண்ணுவாங்க. எந்தெந்த ஸ்பீக்கர்ஸ் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே வந்து சரௌண்டில் எத்தனை ஸ்பீக்கர் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேப் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சவுண்ட் ப்ராசஸிங்கில் டீட்டெயிலாக பண்ணணும். பண்ணியிருந்தால் ஒண்டியும் தான் சவுண்டோட ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து உங்களால் உணர முடியும். ஆக்சுவலி ஹை சேனல்ஸ் வந்து 4, 6 சேனல் வரைக்கும் இருக்குது. வீட்டை பொறுத்த வரைக்கும், தேட்டர் பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து செட்டப்ஸ் வந்து பெருசாகவே மாறும். அதனால் இப்போ டால்பி அட்மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 8லேருந்து 10 ஸ்பீக்கர்ஸ் வேணும். இருந்தால் ஒன்றி தான் டால்பி அட்மாஸை கேட்க முடியும். ஆனால் எப்படி டிவியில், லேப்டாப்பில், ஈவன் மொபைல்ஸில், ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து டால்பி அட்மாஸை வந்து கேட்க முடியும்னு சொல்லி போடுறாங்க. டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லிட்டு எனேபிள்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் இவங்க வேறு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்களால கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.